என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. பக்கத்து ஊர்ல சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அந்த புழுகுது. முதலமைச்சர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். ஏய் காவேரி சொன்ன நக்கல்யா அவனுக்கு. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீங்க கேட்காமயே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. ஏய் போடா சைக்கோ, சனியா முடிச்சவனே போடா. உன் மனசுயா, நாயே கல்ல எடுத்து அடிக்குள்ள போயிடு நாயே. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலே வந்து நிக்கும். ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற பாரு. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை கொடுக்கும். அவர் மாதிரி உண்டா சாமி? அவர அப்படி சாந்தினி. அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவரு. போடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. அவர் திறந்து விட்டாங்க பாருங்க முன்ன. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா. போடாடே போட. இத்தனை நாளா நீ என்னை ஆந்தையின நாயின நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலு எங்கட மரியாதையை நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். நடிகனுக்கு நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா பைத்தியக்காரன். அவன் பைத்தியங்க. அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல என்ன நாசமா போனவனு ஒருத்தன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தரதார தருதல கூட்டமே. எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்து ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர். என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம். 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம். அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? திறநிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? பிளாக் டிக்கெட் காரன். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? கள்ளச்சந்தையில திரைப்படம் பாக்குற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறநிதி திருடன் அயோக்கிய பலட. கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேச வைத்தியகரைகளை செத்து போங்கடா. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்டு ஒழிச்சிய? லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டாஸ்மாக் ஒப்பந்தம் பெற்று தருவதாக 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தாவக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. நீங்க முதலமைச்சரா என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேப்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். இதெல்லாம் ஒரு பெருமை. இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க. நம்ம பக்கம் விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? பயங்கரமா இருக்குடா. எப்படி அந்த மாதிரி எல்லாம் ஸ்டில் குடுக்குற நீங்க? மக்கள் வேற வேற மாதிரி. இங்க பாருங்க, பயங்கரமா இருக்குடா லுக்கலாம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி போடா. சாடிஸ்ட். இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டுதான் சாவு. சிங்கப்பெண்
சிங்கப்பெண், பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. போட்டு சட்டைன்னு சொல்லு. ஒட்டு யாரு போட்ட லேடிஸ்க்கு? சட்டை. நான் வா நீ வா. ஒட்டு போட்ட சட்டை. ஏய், என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? அதுதான் சட்டசபையில பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெரு தெருவா விளம்பரம் இதுக்கு? எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய், நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு? ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு கொடுத்த அரசு பணியெல்லாம் நான் ரத்து செய்ய போறேன். ஏன் ரத்து செய்கிறீங்க? உயிரிழந்த குடும்பத்துக்கு தானே நான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அரசு வேலை என்ன பெருமாள் கோயில் பிரசாதம் நினைச்சியா? எல்லாரும் லைன்ல நின்னு வந்து வாங்கிட்டு போறதுக்கு? அதுக்காகவே படிச்சு தேர்தி கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாம் கேனப்பையிலா? உனக்காக உயிரை விட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தை நீ தத்தெடுத்து கடைசி வரைக்கும் நீயே சோறு போடு. அரசாங்கம் பாத்துக்கணும். இன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி உன்னை மீட் வந்து மிதிக்கிறான். நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருள மாதிரி ஓடுறாரு. உங்களுடைய பதில் என்ன சார்? டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்துல நிர்வாகம் பண்ணுவான்? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமீன்ல வந்த சாமியாரா? 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த பொழப்புக்கு 4 பேர் இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரச தமிழ்நாடு இல்ல இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது. அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அந்த ஒரு வலிஞ்சு இருக்குது பத்தியா ஒரு பாலம், அது வந்து திமுக காரன் கட்டணும். அந்த பாலம் கிண்டி பேரு கத்திப்பாரா, சுத்தி பாரா. அது நல்லதுடா. எல்லாரும் பொதுவா சொல்றேன். கீழே இருக்கு பாரு புட்சீட்டு, போகும்போது சாப்பிட்டு போலாம். ஆனா அதுவும் திமுக காரன் கட்டணும். இந்த அந்த பக்கமா ஒரு பாலம் போது பாரு, ஈகாடு தாங்களுக்கு கனெக்ட் ஆகுது பாரு, அங்க ஒரு கவர்மெண்ட் பாலம் இருக்குது பாரு, அதுவும் திமுக காரன் கட்டணும். ஆமா, பெருசாகுது பாரு ஒரு ஆஸ்பத்திரி, பெருசாகுது பாரு, சுத்தி பார்க்கலாம் நாளைக்கு போய். ஆனா அதுவும் திமுக காரன் கட்டணும். ஆமா எல்லாமே அவங்கதான். ஆமா, இந்த புடனி பின்னாடி பாரு, இந்த டைட்டில் பாக்குது பாரு, அது நல்லா இருக்கும் அங்க. அதுவும் திமுக காரன் கட்டணும். இவ்வளவு பண்ணிருக்காங்க, எதுக்கு எனக்கு ஓட்டு போட்டாங்க? அதான் எனக்கு புரியல. ஆமா, அது அவங்களுக்கே தெரியலையா? இங்க இருந்து தூணா தெரிது பாரு. அந்த தூண் வந்து பெரிய பாலம் 6 வரைக்கும் போகுது. திமுக காரன் கட்டணும். மாதாவரம் இது மதுரை வாயில் பாலம் தெரிஞ்சுட்டா இங்க இருந்து இப்படி இருக்குது பாரு. ஆமா, திமுக காரங்க. ஆமா, நீ ஊட்டாண்ட இருந்து இப்படி வரும்போது திருவான்மியூர்ல இப்படி திரும்பி இருப்பீங்களே, பெரிய பெரிய பில்டிங்கா இருக்குதுமே, டைட்டில் பாக்குறேன், திமுக எல்லாமே திமுக. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அது திமுக காரங்க. வேண்டாம், எனக்கு எதுவும் கட்டெல்லாம் தெரியாதீங்க, கை காட்ட வேணா தெரியும். அதான் நானும் என்ன சொல்றேன்னா, 5 வருஷமா இவங்க கட்டி வச்சதை போய் சுத்தி பார்ப்பான், அதுக்கே 5 வருஷம் ஆயிடும். அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு. சுத்த முட்டா பசங்க நாட்டாம. நீங்க ஒண்ணும் அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவெல்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவே. இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா,
ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறார். இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே அடிக்கிறது. மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். அவர் பாஷையில சொன்னது அவருக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் கேக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது, இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 5ஆம் தேதி ஆரம்பிக்குது, சும்மா விட மாட்டோம். இப்ப விடுறா பாப்போம். மர்க்கா சொல்லு. மர்க்கா சொல்லு. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வரது நேரமா? அது ஏன் கேக்குற? வரவே இல்ல, ஒரு கரண்ட் கம்பி வந்தது, தெரியாம முடிச்சுட்டான். அப்புறம் என்னாச்சு? எங்க அண்ணா ஆச்சுல, அதனால கரண்ட் இல்ல. இதே திமுக ஆட்சி வந்தா என்ன ஆகுது? அப்பா எங்க? அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.